யோ நேத்து உங்ககிட்ட என்ன சொன்னேன் நானு? டென்ஷன் ஆகுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு அதே மாதிரி இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே ஒன்னாலதானயா? என்னால பிரச்சனையா? ஆமாயா, நேத்து வீட்டுல இருந்து என்ன பேசுன? சார் நான் உங்க வீட்டுக்கு வந்தேனா? என்ன சார் விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேனா? காம்பவுண்டே கூட்டி வச்சு பேசிருக்க, மானம் போச்சியா? அந்த கந்தசாமி வந்திருப்பான் சார். சார் ஏதோ அசிங்கமா பேசிட்டானா? கேட்கறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவன்கிட்ட நீங்க ரொம்ப வச்சுக்காதீங்க. ரொம்ப மோசமானவன். இன்ஃபேக்ட் எனக்கே அவனை பார்த்தா பிடிக்கிறது இல்ல. ஆமா. யோ பேசுனதே நீதானயா? சார் அவன் வேற நான் வேற. ஏற்கனவே சொல்லிக்கிறேன்ல, அவன் தண்ணி அடிச்சானா கண்ணாபின்னான்னு பேசி ஏதாவது லொல்லு பண்ணுவான்னு. வேணாம் சார், அவன் திருந்தவே மாட்டான். அவன் மேட்ரு நமக்கு வேணாம் சார், விட்டுருங்க. மொட்டத்துல குழப்புறான சார். வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா கந்தசாமி மறுபடியும் தண்ணி போட்டுருவான். தேங்க்யூ சார். போற போக பார்த்தா காசை கொடுத்துருவான். ஓகே. சார் டென்ஷன்ல இருக்காரு, இந்த டீயை கொண்டு கொடு. இதை கொண்ட அங்க கொடு. யாரா அவன்? என் பொண்டாட்டி முத்து கொடுத்து ஓடுறது? ஓடாத, நில்றா. கையில மாட்டின உன்னை மிதிச்சே கொண்டுடுவேன். தில்லிருந்தா வாடா பாக்கலாம். என் பொண்டாட்டிக்கு முத்து கொடுக்குற? தில்லிருந்தா வாடா பாக்கலாம்னு சொல்றல, வாயே இல்லாம பண்ணிடுவேன். அட ஏங்கண்ணே நீங்க என்னாச்சு, ஏன் கத்துற? என் பொண்டாட்டி முத்து கொடுத்துறானே. இதே நடுரோட்ல பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தாடா? எவனா அவன்? சரி அதை விடு, பொண்டாட்டி கொண்டு அவளை நல்லா இருக்கல. நேர்ல இல்லனே, போட்டோல. போட்டோலியா? அளவுப்பா, எத்தனையோ பத்திரிகையில எத்தனையோ பொண்ணுங்க போட்டோ வருது, நிறைய பேர் தான் முத்தம் கொடுக்குறானுங்க. என்னப்பா ஆயிடுச்சு அதனால? அதெல்லாம் நடிகீங்க, இது என் பொண்டாட்டி. தெரியுது இல்ல? இதுக்குதான் அன்னைக்கே சொன்ன, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பப்ளிக்கா வச்சுக்காத, பிரைவேட்டா வச்சுக்கான்னு சொன்னா பொறாமன்னுவீங்க. நமக்கு என்னத்துக்கு? நீ வண்டி சுத்தி 40 போட்டோ ஓட்டிக்க, ஊர்ல ஆளுங்களை எல்லாம் முத்தம் கொடுக்கறதுக்கு. அண்ணா நீ எனக்கு ஒரு டீ போடுறாங்க லைட்டா. நான் ஸ்ட்ராங்கா தான் போடுறேன், எங்க எல்லாம் லைட்டா எடுத்துக்கிறானுங்களா? ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, டீ லைட்டா போடு. அது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து ஒருத்தவன் போட்டோக்கு முத்தம் கொடுத்துட்டா, அதான் பழிச்சு கிழிச்சு போட்டேன். சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? இருக்காது. காலையிலே நடிச்சீங்க, அப்பவே நினைச்சேன். ஆசை 60, மோகம் 30, மொத்தம் 90 நாள் முடிஞ்சு போச்சுல. அப்புறம் எப்படி என்ன உங்களுக்கு பிடிக்கும்? என்ன பவானி இப்படி எல்லாம் பேசுற? நான் ஒண்ணும் பேசல, நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வேற கர்மம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? சரியா இருந்தா தானே. அப்படி சொல்லு வள்ளி. நான் அங்கிள் சொல்லல, வண்டிய சொன்னேன். வரேன் அங்கிள். எதுக்கு? போட்டது பத்தாதா? போ போ. ஆண்டி நீங்க இந்த வண்டியை நம்பாதீங்க, பஸ்லயே போயிடுங்க. பாய். எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும்? உங்களுக்கு தான் என்ன கூட்டிட்டு போறதுக்கு மனசே இல்லையே. வாங்க பஸ்லயே போலாம். வாங்க போறது 300 ரூபாய் பொருள். எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க? இத சர்வசாதாரணமா நினைக்காத. இது துவைச்சு கொடுக்கும். அங்க பார், அது சமைச்சு கொடுக்கும். அத பார் ஃப்ரிட்ஜ், அது பொருள் கெடாம பாத்துக்கும். அப்ப அதுக்கே தாலி கட்டிருக்கலாமே. ஆனா இதெல்லாம் நீங்க அழுத ஆறுதல் சொல்லாது, நீங்க சிரிச்சா சேர்ந்து சிரிக்காது. இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒருவேளை லாட்ஜில் பார்த்த இன்ஸ்பெக்டரோ? ஐயோ அவனேதான். அப்பா மிஸ்டர் ஸ்டாண்ட் அப். நான் தான் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம். அன்னைக்கு ஒரு மோசமான லாட்ஜுக்கு உங்க பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு ரெய்டு வந்தது நான் தான். நான் மட்டும் வராம வேற யாராவது வந்திருந்தா உங்களை கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டுருப்பாங்க. பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக அந்த மாதிரி மோசமான லாட்ஜுக்கெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது. பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இந்த சுப்பிரமணியத்தை பாத்துட்டீங்கல்ல, எப்பவுமே சந்தோஷம் தான். பாய்.
நல்ல வேலை என் பொண்டாட்டி. பவானி எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன். ஆனா போற வழியில ஒரு பூரி கட்ட வாங்கணும். பவானி சொன்ன கேளு பவானி. ஓ பவானி ஒரு நிமிஷம். ரெடி பவானி. பவானி பவானி வேணாம் பவானி. பொண்ணுன்னா பூவும் பொட்டோட இருக்கணும். இப்ப நீ என்ன குத்திட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் நீ விதவே ஆயிடுவ. வெள்ளை புடவை கட்ட வேண்டியது இருக்கும். யோசிச்சுக்கோ. உனக்கு என்ன குறை வச்ச? ராத்திரி பகலின் பார்க்க போட்டு சந்தோஷப்படுத்திருக்கல. எதுக்கு ஏன் லாட்ஜுக்கு போன? அட நீ வேற பவானி. அந்த ஒன்றரை கண்ண சொன்னா நீ நம்பிக்கிட்டு உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கல. என்ன மாதிரி எவனா ஒருத்தனை பாத்துருப்பான், அதான் சொல்லிட்டான். அவன் சொன்னா நீயும் போய் என்ன போட்டு அடிக்கிறிய பவானி. உனக்கு போய் நான் துரோகம் போறோம்னா பவானி. இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? குத்து பவானி குத்து. என்னங்க பிரீஃப் கேஸ் வேணாமா? வேணாம், நான் ஆபீஸ் போல லீவ் போட்டேன். மனசு சரியில்லை. நைட்டே சரியாயிடுச்சு. நீங்க அப்போ இப்ப எங்க போறீங்க? ரிப்பேர் பார்த்துட்டு வர போறேன் மெக்கானிக் ஷெட்டுக்கு. வர்றேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு வைக்கிறேன். சீக்கிரம் வந்துருங்க. 55432. ஆட்டோ நிறுத்துப்பா. டேய் இந்திரா, இந்தாங்க சேஞ்ச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி ஸ்டார்டிங் டபுள் ஆயிடுச்சுப்பா. ஓ அப்படியா? ஆமா, எங்க உன் காரை காணோம்? சர்வீஸ் விட்டுருக்கேன்டா. சரி அதை விடு. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தம்பி, எவ்வளவு நேரம்? half an hour ஆகும் சார். மெதுவா பண்ணு. வாடா ஹோட்டல் போலாம். வேண்டாம்ப்பா. வேண்டாமா? வாடா சும்மா. வீட்டுல சாப்பிட வரேன்னு சொல்லிருக்கேன்பா. வா மச்சான் உட்கார். மேரிட் லைஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதே ஏன்டா ஃபீலிங்கோட சொல்ற? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதே மேலு. ஆமா, என்ன சாப்பிடலாம்? டீ சாப்பிடுவோம். டீ, பொரி உருண்டை, முறுக்கு இதெல்லாம் சாப்பிடுறாங்க. வந்தா எல்லாம் வேஸ்ட்ரா. ரொம்ப மாறிட்ட. வெயிட்டர், 2 சிக்கன் பிரியாணி, 2 தலைக்கறி, 2 வறுத்த கறி. என்ன அப்படி பாக்குற? இங்க இதெல்லாம் தான் கிடைக்கும், ஆனா நல்லா இருக்கும். சீக்கிரம் கொண்டாப்பா. சரி சார். ஏய், வண்டி ரெடி. பாட்டி வந்தா கொடுத்துரு. என்ன சாந்தி இந்த பக்கம்? அதை ஏன் கேக்குற? அயனாவரம் வரைக்கும் போகணும். பஸ் ஸ்டாப்ல நின்னு கால் வச்சதுதான் மிச்சம். பஸ்ஸே வரல. அவ்வளவுதானே, அதனால ஒன்னும் வருத்தப்படாத. வண்டியில உட்காரு. ஏய், பாட்டி வந்தா ட்ரைல கட்டின்னு போயிருக்கேன்னு சொல்லு. உட்காரு, நல்லா நெருங்கி உட்காரு. ஆமா, வண்டிக்கார உன்னை தேட மாட்டானா? தேடட்டும், கோட்டுக்கு வேணா போட்டோம். அதுக்காக இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விட்டுற முடியுமா? நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. எனக்கு இந்த முட்டை மட்டும் பொறுமை. ஏன்? இல்ல, வீட்டுல ஒய்ஃப் சாப்பிடு. ஓஹோ, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆளா? எங்களோட எல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? உன் பொண்டாட்டி கொடுக்குற மனிதரை கொஞ்சம் எனக்கு கொடுறா. ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு. இல்ல, அதுக்கு இல்ல. வேற எதுக்கு? ஓஹோ, பில்லு நீ கட்டணும்னு நினைக்கிறியா? நானே பே பண்றேன். சே, டேய் சாப்பிடுறா. டேய் சாப்பிடுறா. ஏய் என்னப்பா பாத்துப்பா. 50 ரூபா சார். ஓகே. தேங்க்ஸ் சார். சரி கார்த்தி, நான் கிளம்பட்டுமா? என்னது? அப்ப நான் என்ன இங்கே செட்டில் ஆயிட்டுமா? இடியட். என்ன ராயப்படல டிராப் பண்றா? இல்ல, வீட்டுல பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா. பொண்டாட்டியா? என்ன இருக்க விடத்துல உனக்கு இவ்வளவு கஷ்டமா? டேய் டேய், நான் நினைச்சா இப்ப கூட இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாம்டா. ஆனா ஃப்ரெண்ட்லி ஒன்னு கொடுத்துட்டானா அது என்னோடதுல முடிவு பண்ணிடுவேன். டேய், நான் ஒண்ணு இறங்கி போயிடலடா. காரை சர்வீஸ் கொடுத்துருக்கேன். உன்னை பார்த்தா நான் ஆட்டோவே கட் பண்ணேன். வசதி வரும் போகும், அதுக்காக நட்பை எழுந்துறாதரா. உங்ககிட்ட அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், ஃபீல் பண்ணாதரா ஃபீல் பண்ணாதரன்னு. ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன்டா. வரேன்டா. டேய் கார்த்திக், கார்த்திக், கார்த்திக்.
பாட்டி சமைச்சாச்சா? சமையல் ஆயிடுச்சு. அந்த அவர் வந்து நான் வரேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க, மெக்கானிக் ஷெட் இங்க இருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். போக வர ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கும். அப்போ 24 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. மெக்கானிக் ஷெட்டை சுத்தி சுத்தி வந்தீங்களா? பவானி, என்ன பவானி சொல்ற நீ? யாரவா? என்ன விட அழகா? ஐயோ, மெக்கானிக் ஆம்பளை பையன். மெக்கானிக் ஆம்பளைன்னு தெரியும், ஆனா அங்க இருந்து போனீங்களே, அவளை சொன்னேன். பவானி, சத்தியமா நான் மெக்கானிக் ஷெட் தவிர வேற எங்கேயும் போல. சத்தியம், எல்லாருக்கும் சக்கரை பொங்கல்னா உங்களுக்கு உப்பு புளி காரம் மாதிரி. சாப்பிட்டு உட்காருங்க. பவானி, நான் ஓஹோ, அவ வீட்டுல சாப்பிட்டீங்களா? சரி விடு, நான் சாப்பிட விடு. பவானி, என்ன பவானி இது? உங்களுக்கு பிடிக்குமே தான் எல்லாம் செஞ்சேன், நல்லா சாப்பிடுங்க. அது உங்களுக்கு தான். அது சரி, சாப்பிடுங்க. ஆம்லெட் இல்லல்ல? இல்ல பவானி, இது போதும் பவானி. எனக்கு தெரியுங்க, நீங்க போதும் போதும்னா நான் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? நான் ஆம்லெட் கொண்டு வரேன், சாப்பிடுங்க. எடுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல விட்டு ஏதோ தெரியாதனமா சொல்லி இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேன். என்ன சத்தம்? சாப்பிடல? ஓ ஓ யோ ஆண்டிப்பா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு குடுறான்னு உங்கள்கிட்ட கேட்டேன், அதுக்காக இப்படியா ஒரு வேளைக்கு 2 இடத்துல சாப்பாடு கொடுக்குறியே? யோ, நீ கடவுளியா? 6 இடம் இல்ல 60 இடத்துல சாப்பிடலாம். ஆனா நான் மனுஷையா? என்னை ஏன் இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற? அங்க என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, பல்லுல ஒரு இது மாட்டிச்சு. சாப்பிடலையா? இல்ல பவானி, சாப்பிட முடியல பவானி. இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளதான் என் சக்காலத்தி இருக்கா. இன்னைக்கு அங்க என்ன விருந்தா? இல்ல பவானி. நல்லா கொட்டிக்கிட்டியா? இல்ல பவானி. அப்ப நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தானா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் நிறைய கொட்டினேன். ஆமா, அன்னைக்கு ஐயப்பன் பூஜையில என்ன அம்மான்னு சொன்ன, அவள என்ன சித்தின்னு சொல்லி ஏமாத்தினியா? என்ன பவானி இது என்ன? ஐயோ, ஐயோ, ஒரு கிழவி. அட பாவி மனுஷா, இவ்வளவு வயசானவள போய் வச்சிருக்கியே. ஐயோ, இது நான் வெளியில போய் சொல்ல கூட முடியாது. இல்ல பவானி. கேவலமா இல்ல, நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்ப என்ன பண்ண? பவானி, 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 ஓடாத பவானி, காத்து. பவானி, 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 பவானி சொன்ன கேளு பவானி, தற்கொலை பண்ணிக்காத பவானி, கதை தர பவானி, பவானி. நான் என்ன கிளியா செத்து போறதுக்கு? உன் மூஞ்சிய பார்த்தாலே ஆத்திரமா வருது. நான் இங்க இருந்தேனா நீ தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். இல்ல, நான் என் பாட்டி வீட்டுக்கு போறேன். 2 நாள் நீ பட்டினி கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். பவானி, நான் வேணா சாப்பிடுறேன் பவானி, நீ போகாத பவானி. பவானி,